வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வணக்கம். இது 3/2/2023 நடந்த டிஎன்டெட் பேப்பர் 2ல் கேட்ட கணித வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேப்பர் 1ல் கேட்ட ஒரு 12 வினாத்தாள்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி தொடர்ச்சி ஆன்சர் போட்டிருந்தோம். பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஈவன் டிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுறது நல்லது. ஏன்னா புக்கில் இருக்கக்கூடிய அதே மாடல் கொஷின்ஸ்லேருந்து அவங்க கொஷின்ஸை எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த கொஷின்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு இந்த 3/2/2023 ஃபோர்நூன் நடந்த மேத்ஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். 91வது கேள்வி பாருங்கள். பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு காண்க. ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா L-S ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஞ்ச் ஈக்குவல் டு L-S, அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறது. இப்போ இதை இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் காலமாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர்னு பார்த்தோன்னா 42, சின்ன நம்பர்னு பார்த்தோன்னா 12. அப்போ 42லேருந்து 12 மைனஸ் பண்ணால் போதுமா அப்படின்னா அப்படி பண்ணிங்கன்னா தப்பு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள், இந்த 36 to 42 அப்படிங்கிற இடத்துல அவங்க ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சின்றது கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0. இந்த ரேஞ்சில் ஆளுங்களே இல்லைன்னும் போது நம்ம இதை எடுத்துக்கூடாது. அதே மாதிரி தான் பாருங்கள் 12 to 18, இந்த ரேஞ்சிலையும் ஆளுங்களே இல்லை அப்படின்னும் போது இதை நம்ம எடுத்துக்கூடாது. வேல்யூஸ் எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த 3 இடத்துல தான் வேல்யூஸ் இருக்குது, கரெக்டாக? அப்போ இதில் அவங்க சொல்லியிருக்கிற ரேஞ்சு இதோ இருக்குது பாருங்கள். இந்த 18 to 24, 24 to 30, 30 to 36. இதில் பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தோன்னா 36 மைனஸ் இதில் சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 18. அப்போ 36ல் 18 போயிடுச்சு அப்படின்னா 18 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் 42யும் 12யும் பார்த்து செஞ்சுருவோம் பாருங்கள். அப்படி பண்ணோன்னா ஆன்சர் தப்பு. அதனால தான் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததாக 92. 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. சராசரியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஒரு சராசரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30. ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என்ன செய்ய சொல்கிறாங்களோ இந்த சராசரி கூடயும் நம்ம அதையே செஞ்சிடணும். 6ஆல் பெருக்கணும் அப்படின்றாங்கன்னா 6ஆல் பெருக்கணும். அப்போ 3 6 18 180 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒருவேளை 6 கூட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சராசரி கூட 6 கூட்டிகிட்டு இருக்கணும். அதே தான் கழித்தல், வகுத்தல் எதை சொல்லியிருந்தாலும். சரிங்களா? அடுத்ததாக 93. A/B என்ற விகிதமுறு எண்ணானது திட்ட வடிவில் இருந்தால் A மற்றும் Bயின் ஒரே பொது காரணி. திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் அந்த நம்பரை அதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு 4/6 இருக்குது அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. ஏன்? இது நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 2 4 3 2 6. இப்போ இதுவே 2/3 இருக்குன்னா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஏன் 2 3 இதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. இப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதோட பொது காரணினா இது ரெண்டு எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வகுப்படும் அப்படி கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்துச்சுனாலே அது எந்த வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வகுப்படும் அப்படின்னா 1ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வகுப்படும், வேறு எதுலேயுமே வராது. சரிங்களா? ஸோ ஆன்சர் 1. அடுத்தது 94. 1 மற்றும் 100க்கு இடையில் 2 மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கையானது. பாருங்கள், 1க்கும் 100க்கும் நடுவில் இப்போ 2ஆல் வகுபடக்கூடாது அப்படின்னா இரட்டைப்படை எண்கள் எல்லாம் போயிடும். மீதி எது மட்டும்தான் இருக்கும்? ஒற்றைப்படை எண்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ 1லேருந்து 100க்குள்ளே மொத்தம் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் வந்துடும் அப்படின்னா 50 வந்துடும். கரெக்டாக? ஏன்னா இரட்டைப்படை எண்கள் எல்லாம் போயிடுச்சு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் இந்த ஒற்றைப்படை எண்கள்லேயே எதெல்லாம் வரும்? 5 15 25 35லாம் வரும். கரெக்டாக? ஸோ 95 வரைக்கும் இதில் ஒரு 10 நம்பர் போயிடும். ஸோ ஏற்கனவே ஒரு 50 நம்பர் தான் இருக்குது. இது ஒரு 10 நம்பர் போயிடுச்சு. அப்போ இன்னும் மீதி எத்தனை நம்பர் தான் இருக்கும்? 40 நம்பர் தான் இருக்கும். அப்போ 2ஆலேயோ இல்லை 5ஆலேயோ வகுபடாத எண்கள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 100க்குள்ளாடி 40 எண்கள் இருக்கும். சரியா? அடுத்ததாக 95. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். இடைநிலை அளவு காண்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெரும்பாலான டெட் 2 பேப்பரில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. நம்மளோட ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் இருக்குது இந்த மாடலில். ஆனால் அவங்க இதை யூஸ் பண்ணி நிறையவே அடுத்தடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபார்முலா என்னங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள். முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. மொத்தம் இந்த 3 விஷயம் முகடு, இடைநிலை, சராசரியில் 2த்தை கொடுத்துட்டு இன்னொன்றத்தை கொஷினாக கேட்பாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மீன் அண்டு மோடு 98 and 53. அப்போ மீன் வந்து 98, சராசரி வந்து 98,
முகடு வந்து 53 அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்களேன். முகடுக்கு 53 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை தெரியாது மைனஸ் 2 இன்ட்டு சராசரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 98. ரெண்டையும் 98 பெருக்கணும்னா 196. ஸோ மைனஸில் இருக்கிற 196 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் 196. ஏற்கனவே இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 53 கூட்டினோம் அப்படின்னா 249. அப்போ 249 பெருக்கல் இருக்கிற இந்த 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 1 3 3 8 3 24 3 9. அப்போ இடைநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா 83 இருக்கும். ஆப்ஷன் பி. புரியுதா? இந்த ஃபார்முலா தான் மெயின். முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. ஓகேவா? அடுத்ததாக 96. சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் டேஷ் ஆகும், 0 ஆகும். இது ஒரு டைரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இதை பொறுத்து ஒரு கொஷின் கொடுத்து அது எப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே அவ்வளோ தேவையில்லை. சராசரியிலிருந்து எல்லா உறுப்புகளுடைய விளக்கங்களின் கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஒன்றும் இல்லை, என்ன விளக்கம்னு வேணால் சொல்கிறேன் பாருங்களேன். அவங்க ஒரு 2-3 நம்பர் சொல்கிறாங்க. நான் ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறேன், 5 6 7ன்ட்டு. இதுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா சராசரி கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்கும்னா 6. இந்த ஒரு நம்பர்லேருந்து இந்த 6 கழிக்கணும். அதுதான் விளக்கங்கள் அப்படிங்கிறது. இந்த நம்பர்ஸ்லேருந்து சராசரியை கழிச்சிங்க அப்படின்னா பாருங்கள், -1 0 1. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் விளக்கங்களின் கூடுதல். பாருங்கள், -1 + 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 வரும். ஸோ அதுதான் அந்த கொஷினுடைய அர்த்தம். சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அடுத்ததாக 97. x = 5 என்பது சந்தேகமே வேண்டாம், ஒரு நேர்கோடு தான். x = 5ன்னா இது மட்டும் இல்லை, அவங்க எந்த ஈக்குவேஷனை கொடுத்தாலும் பவரில் 1 தான் இருக்குது. பாருங்கள், எக்ஸோட பவரில் 1, ஒய்யுடைய பவரில் 1. இப்படி பவரில் 1 தான் இருக்குது அப்படின்னா அது என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும்தான் இருக்கும், நேர்கோடாக தான் இருக்கும். சரிங்களா? வட்டமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ x² + y² இருக்கணும். x y ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா பவரில் 2 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வட்டமாக இருக்கும். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது என்னது அப்படின்னா ஒரு நேர்கோடு. அடுத்து 98. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1,00,000 ஆனது 5% தனி வட்டியில் ரூபாய் 1,17,500 உயரும்? இது மெத்தடாகவும் போடலாம், ஆப்ஷன்லேருந்தும் பண்ண முடியும். நான் உங்களுக்கு முதல்ல மெத்தடாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபார்முலா என்ன? I = PNR/100. கரெக்டாக? ஐங்கிறது வட்டி. 1,00,000 போட்டால் 1,17,500 கிடைக்குது. அப்போ வட்டி எவ்வளோ அப்படின்னா 17,500. கரெக்டாக? ஈக்குவல் டு பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1,00,000 இன்ட்டு என் தெரியாது, அதுதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆர் வந்து 5%. அப்போ 5/100. கரெக்டுங்களாமா? கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இதில் 3 0 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5. இங்கே பாருங்கள், 3 5 5, மீதி 2 5 25. மீதி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாடு 2 5 10 7 5 35. அப்போ இந்த பெருக்கலுக்கு 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வகுத்தல் 7/2. 7/2 என்ன அர்த்தம்? 3.5 ஆண்டுகள். நம்ம கரெக்டாக 7னா 7ல் பாதி 3.5. அப்போ 3.5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3.5 வருஷம் என்னன்னு சொல்லலாம்? 3 ஆண்டு 6 மாதம். சரிங்களா? ஆப்ஷன் பி. இது ஆப்ஷன் இது நம்ம ஃபார்முலாவை போட்டு போடுறது. ஆப்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த 1,00,000க்கு 5% வட்டி போட்டு எவ்வளோ வருஷத்தில் 17,500 கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் அதையும் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா சில இடங்களில் இந்த மாதிரி போகிறதும் யூஸ் ஆகும். 1,00,000க்கு 10% வட்டினா 10,000, 5% அப்படின்னா 5,000. ஒரு வருஷத்துக்கு 5,000னா 3 வருஷத்துக்கு என்னவாயிடும்? 15,000. கரெக்டாக? அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 17,500. 15,000 வந்துடுச்சு. இன்னொரு 2,000 வரணும். ஒரு வருஷத்துக்கு 5,000னா 6 மாதத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதில் பாதி 2,500 கிடைக்கும். ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆகிடுது? 17,500. அவங்க சொன்ன வட்டி வந்துடுச்சான்னு பாருங்கள். ஸோ இது ஒரு 3 வருஷம், இது ஒரு 6 மாதம். ஸோ 3 ஆண்டுகள் 6 மாதங்கள். இந்த மாதிரி யோசிக்கலாம். சரிங்களா? 2 ஐடியாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே எப்படி யூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 99. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. இதே மாதிரியான கொஷினை டெட் 1லையும் கேட்டிருந்தாங்க. அதனால தான் உங்களை பார்க்கும்போதே டெட் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 2வையும், 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 1 கொஷின் பேப்பரையும் பாருங்கள் அப்படின்றோம். ஒரே மாடலில் தான் ரெண்டுத்துலையுமே கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த லெவல் மட்டும் கொஞ்சம் மாறுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 25 மாணவருடைய சராசரி கொடுத்துட்டாங்க. அது இருக்கட்டும்.
96ன்ற நம்பரை என்னென்னு எடுத்திருக்காங்கன்னா 69ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 96லேருந்து 69 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 27. மொத்தம் எத்தனை மாணவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா 25 மாணவர்கள். இந்த 27 நான் 25ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணோன்னா 25 25 கரெக்டாக, மீதி 2 இருக்கும். 2 0 சேர்க்குறோம் அப்படின்னா 20 25ல் வராது. அப்போ மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இங்கே ஒரு 0 200. 200ல் எத்தனை 25 இருக்குது அப்படின்னா 8 25 கரெக்டாக. அவங்க 96ன்னு எடுக்க வேண்டிய நம்பரை 69ன்னு எடுத்துட்டாங்க. கம்மியாக எடுத்திருக்காங்களா அதிகமாக எடுத்திருக்காங்களா? கம்மியாக எடுத்திருக்காங்க. அப்போ அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சராசரியோட இந்த வந்திருக்கிற நம்மளோட சராசரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். புரியுதான்னு பாருங்கம்மா. நம்பரை கம்மியாக எடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும், அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ஒரு ஐடியா தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே பாருங்கள் 8 4 78 1 79. அப்போ 79.48 எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்து 100வது கேள்வி. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் 7 வீரர்களின் ரன்கள் முறையே லைனாக கொடுத்துட்டாங்க. எனில் ரன்களின் இடைநிலை அளவு மீடியன் கேட்டிருக்காங்க. இடைநிலை அப்படின்னா என்னென்னு தெரியணும். இடைநிலை அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை ஏறு வரிசையில் முதல்ல எழுதணும். ஏறு வரிசையில் எழுதுனீங்க அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட் என்ன நம்பர் வரும்? 2 9 10 15 17 21 23 எழுதிட்டோமா? இதில் எது நடுவில் இருக்கோ அதுதான் மீடியன். பாருங்கள், மொத்தம் 7 நம்பர் இருக்குது. இந்த பக்கம் 3 நம்பர் விட்டுறேன், இந்த பக்கம் 3 நம்பர் விட்டுறேன். நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் 15. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15. முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க கொடுக்குற நம்பர்ஸை நம்ம கட்டாயம் எதில் எழுதணும் அப்படின்னா ஏறு வரிசை, அசெண்டிங் ஆர்டரில் இல்லாட்டி டிசெண்டிங் ஆர்டரில் இறங்கு வரிசையில் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இடைநிலை என்னன்றதையே கண்டுபிடிக்கணும். சரிங்களா. 101 ரூட் ஆஃப் 21 + 13 + 7 + ரூட் ஆஃப் 4. இதுக்கு நான் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கொஷினை பார்த்த உடனே எப்படி ஆன்சர் சொல்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதே இல்லை. ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குறி பாருங்கள். 21 ப்ளஸ் இருக்குது ரூட் ஆஃப்னு கரெக்டாக. ப்ளஸ் இருந்தால் 21க்கு அடுத்ததாக வரக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒரு வர்க்க எண் எதுன்னு பாருங்கள். 21க்கு அடுத்ததாக வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் 25. 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா 5. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. டக்குன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். ப்ளஸ் இருந்தால் அடுத்த ஸ்கொயர் நம்பர். சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா 21க்கு முன்னாடி ஸ்கொயர் நம்பர் என்னவோ அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா போதும், முடிஞ்சிச்சு. சரிங்களா. இது ஒரு ஐடியா. மெத்தடாக போடணும் அப்படின்னா அதையும் சொல்கிறேன் பாருங்கள். மெத்தடாக போடும்போது ரிவர்ஸில் வரணும். 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2, 7 2ஐயும் கூட்டணுன்னா 9, ரூட் எடுத்தால் 3, 13 3 16, ரூட் எடுத்தால் 4, 21 4ஐயும் கூட்டினா 25, ரூட் எடுத்தால் 5. அப்பயும் அதே தான் வரும். சரிங்களா. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் செய்யாமல் போகிறது தான் நான் முன்னாடி சொன்ன ஐடியா. ஓகேவா. 102 பொருத்தமான எண்களை நிரப்புக. இதில் பாருங்கள், விகித சமத்திலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. விகித சமத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 8ஐயும் 3ஐயும் பெருக்கிறேன். 8 3 24. அப்போ நடுவில் இருக்கிற 2 நம்பரை பெருக்கினாலும் என்ன வரணும்னா அதே 24 தான் வரணும். கீழே இருக்கிற ஆப்ஷன் இருந்து பார்ப்போமே. கீழே இருக்கிற ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போ எனக்கு 24ன்னு வரணும் கரெக்டாக. 6 நாங்க 24, 4 6 24, 2 3 6 தான் வரும், 3 2 6 தான் வரும். அப்போ இது ரெண்டும் கிடையாது. ஸோ எனக்கு என்னென்னா அப்போ 8 இங்கே 2 டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே 3. இந்த 2 டேஷில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த 2 டேஷில் ஃபஸ்ட் நம்ம என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேச்சுக்கு 6,4, இங்கே 6 போடுறேன், இங்கே 4 போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். 8ல் பாதி 4, 6ல் பாதி 3 கரெக்டாக வருது. அப்போ எது தான் ஆன்சர் அப்படின்னா ஏ தான் ஆன்சர். நீங்கள் இந்த 4ஐயும் 6ஐயும் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்படி சொல்ல முடியாது. நான் சொல்கிறது புரியுது இல்லாமல் விகித சமத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், நடுவில் இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். போட்டதுக்கு அப்புறமா இந்த ஐடியா, இந்த டபுள் லிஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் இல்லை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3rd, 2nd 4th அது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒரே மாதிரி இருக்கணும். அதை செக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6,4. 103 ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 7,200க்கு விற்பதால் அவருக்கு 10% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அதன் அடக்க விலையை காண்க. அதாவது இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்கிறதால 10% நஷ்டம் ஏற்படுது. எப்போவுமே அடக்க விலை அப்படிங்கிறது நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 100%. அப்போ 10% நஷ்டம் அப்படின்னா 100லேருந்து இந்த 10 மைனஸ் பண்ணிடுறோம். நஷ்டம் அப்படிங்கிறதால மைனஸ் பண்ணுறோம், லாபம்னா ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் பண்ணிட்டோம்னா 90% அப்படிங்கிறது 7,200 கரெக்டாக.
அப்போ 7200 இந்த வகுத்தல் இருக்கிறது இங்கே போய் இங்கே பெருக்கல் இருக்கிறது அங்கே போயிடுச்சுன்னா வகுத்தல் டிவைடட் பை 90 இன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அடக்க விலை. அடக்க விலைன்னா எப்பவுமே எத்தனை சதவீதம் அப்படின்னா 100%. அதனால் இன்ட்டு 100. பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 9 8 9 72 2 0. அப்போ 800 இன்ட்டு 10 8000. அப்போ அதனுடைய அடக்க விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா ரூபாய் 8000. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி, ரூபாய் 8000. சரியா? அதுதான் இங்கே கூற்று காரணம் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று ஏ, இரு மூலைவிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு சாய் சதுரத்தை வரையலாம். ஆமாம், ஒரு சாய் சதுரத்தை வரையணும் அப்படின்னா ரெண்டு அளவுகள் தேவை. ஒரு 2 மூலைவிட்டமே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம தாராளமாக சாய் சதுரம் வரையலாம். அதே மாதிரி சாய் சதுரம் என்பது அனைத்து பக்கங்களும் சமமானதும் மற்றும் மூலைவிட்டங்கள் செங்குத்தாக வெட்டி கொள்வதுமான ஒரு சிறப்பு நாற்கரம் ஆகும். ஆமாம், இதுவும் கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு தான். அவங்க வரைகிறது உண்டுக்கான ஸ்பெஷல் இதுவையும் சொல்லியிருக்காங்க. அப்போது கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். இந்த ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 105 இந்த கேள்வி பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் பிசியின் மைய குத்துக்கோடு L1 ஆகும். பிசி 8 சென்டிமீட்டர், எஸ்எம் 3 சென்டிமீட்டர் எனில் சிஎஸ் என்பது. இதில் பாருங்கள், பிசி 8 சென்டிமீட்டர், இங்கேருந்து இது வரைக்கும் 8. அப்போது இது 4 இது 4. ஏன் 4 பாதி பாதியாக பிரிக்கிறோன்னா மைய குத்துக்கோடு மையத்தில் கரெக்டாக கட் பண்ணுது செங்குத்தா அப்படின்றது அர்த்தம். சரியா? அடுத்ததாக எஸ்எம் 3 சென்டிமீட்டர், எஸ்லேருந்து எம் இந்த வரைக்கும் பாருங்கள் 3 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சிஎஸ். இது நான் உங்களுக்கு இந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது எம் சி, இங்கே எஸ். இந்த எம்மு சியும் தான் எவ்வளோ இருந்துச்சு 4. இந்த எஸ்எம் தான் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 3. அவங்க கேட்டிருக்கிறது சிஎஸ். இது என்னென்னு இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துட்டுருக்கும். இங்கே 90 டிகிரி, ஏன்னா மைய குத்துக்கோடுன்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? பிதாகரஸ் தியரம். பிதாகரஸ் தியரம் ஞாபகம் இருக்கா? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். இதுதான் கர்ணம். ஏன்னா 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது தான் எப்பவுமே என்னவாக இருக்கும்னா கர்ணமாக இருக்கும். அப்போ 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 கூட்டினா 25. இது கர்ணம் ஸ்கொயர். அப்போ 25க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5. அப்போ இந்த கர்ணம் இந்த பக்க அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 5 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. ஓகேவா? அடுத்தது 10 நாணயங்கள் சுண்டப்படுகின்றன. சரியாக 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவினை காண்க. ஆக்சுவலாக இந்த மாடலில் வரக்கூடிய கொஷின் நமக்கு 10th பேசிஸில் கிடையாது, 11th 12th தான் இருக்குது. 10 நாணயங்களை வச்சிடலாம். அதுவும் 10 நாணயங்களோட பிரச்சனை அந்த 2 தலைகள், 10 நாணயத்துலேருந்து 2 தலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 11th 12th பேஸில் தான் படிப்போம். நமக்கான சிலபஸ்னும் போது அவங்க 10th வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கொஷின் கேட்டிருக்காங்க, நான் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நாணயங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாணயங்கள் வருதோ நம்ம ஃபஸ்ட்டு NF கண்டுபிடிக்கணும் இல்லையா? 2 பவரில் அத்தனை நாணயங்களை போட்டுருப்போம். உதாரணத்துக்கு 2 நாணயம்னா 2 பவர் 2 மொத்தம் 4. 3 நாணயங்கள்னால் 2 பவர் 3 மொத்தம் 8. அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 10 நாணயங்கள்னும் போது 2 பவர் 10. 2 பவர் 10னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா 1024. ஸோ NF மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1024. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 தலைகள், மொத்தம் 10 நாணயம் டாஸ் பண்ணுறோம். அதில் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 தலைகள் வரணும். 10C2ன்னு சொல்லுவாங்க. சினா காம்பினேஷன். 11th லெவலில் படிப்போம். இங்கே வேற எங்கேயும் அதிகமாக இல்லை. ஒருவேளை அடுத்தடுத்த கொஷின் பஸ்லையும் கேட்டிருந்தாங்கன்னா நான் அதை பற்றின விளக்கங்களை தனியாகவே சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணணும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். 10லேருந்து 2 தலைகள் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா 10 2 தலை கேட்டிருக்கிறதால 10லேருந்து ரிவர்ஸில் 10 9 கீழே 1லேருந்து 2 வரைக்கும் ஃபார்வேர்டில். நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். 10லேருந்து 2 தலைகள் கேட்டிருக்கிறதால 10ன்ற நம்பரில் தொடங்கி 2 நம்பர் ரிவர்ஸில், அதான் 10 9 டிவைடட் பை 1ன்ற நம்பரில் தொடங்கி 2 நம்பர் ஃபார்வேர்டில். பாருங்கள், 2 2 I2 10. அப்போ 5 9 பெருக்கணும்னா I9 45. ஸோ நமக்கு தேவையானது 45. NF பார்த்தீங்கன்னா 1024. ஏன்னா நிகழ்தகவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவாங்கன்னா P(a) ஈக்குவல் டு N(f)/N(s). நான் உங்களுக்கு நிகழ்தகவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தனியாக ஒரு ஃபைல் இருக்குது. நான் நிகழ்தகவுனா என்ன, அதுக்கான கொஷின் என்னென்ன டைப்லாம் கொஷின் கேட்பாங்கன்றதெல்லாம் தனி ஒரு வீடியோவை போடுறேன். அங்கே உங்களுக்கு இந்த ஃபார்முலா பற்றிலாம் விளக்கமாக பேசுவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் 45/1024 எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் டி. சரியா? அடுத்தது XYZ என்ற மதிப்புகளின் பரவற்படி 9 எனில் x+7 y+7 z+7 ஆகிய மதிப்புகளின் திட்ட விளக்கம். பரவற்படி அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா விளக்க வர்க்க சராசரி. நம்ம தமிழ் புக்கில் கொடுக்கும்போது விளக்க வர்க்க சராசரின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் வேரியன்ஸ். ஸோ இந்த நம்பருக்கெல்லாம் வேரியன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 9. நமக்கு எப்பவுமே வேரியன்ஸ் தேவையில்லை, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் தான் தேவை.
திட்ட விலக்கன்றது வேரியன்ஸுக்கு ரூட் எடுத்தால் கிடைக்கிறது. அப்போ 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3ன்றது திட்ட விலக்கம். இங்கே பாருங்கள், சராசரியில் சொல்லும்போது என்ன சொன்னோன்னா, ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை ப்ளஸ்ஸோ மைனஸோ மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணுறாங்கன்னா அதே நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ணணும், இல்லை மைனஸ் மல்டிப்ளை டிவைட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. இங்கே திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வரும்போது ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் வேல்யூ மாறாது. இங்கே பாருங்கள், XYZ கூட 7 7 7ன்னு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணும்போது ஆன்சர் மாறாது. அப்போ இதே ஆன்சர் தான் வரும். என்ன வரும்? +3 தான் ஆன்சராக வரும். ஒருவேளை இதுவே X × 7 Y × 7 Z × 7ன்னு செஞ்சுருந்தாங்கன்னா அப்போ நம்ம 3 கூட என்ன பண்ணியிருப்போம்னா 7 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா? கூட்டலும் கழித்தலும் பண்ணும்போது மாறாது. அதனால் ஆன்சர் 3. அடுத்தது 108. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை. இது ஈஸியாக சொல்லலாம். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. இது வரைக்கும் 8 ஆச்சா? அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய முக்கோணங்கள் பார்த்தோன்னா 9 10 11 12. ஸோ மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா 12 முக்கோணங்கள் இருக்குது. ஆப்ஷன் டி. சரியா? அடுத்ததாக சுருக்குக. 81 பவர் -3/4. இப்போ 81 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் 3ஆம் வாய்ப்பாட்டில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி அப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா மொத்தம் எத்தனை 3 கிடைக்குதுன்னா 4 3. அப்போ இது என்னென்னு எழுதலாம்னா 3/4ன்னு எழுதலாம். இது இல்லாமல் பவரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3/4. ஸோ பெருக்கல் இருக்கிற நாளும் வகுத்தில் இருக்கிற நாளும் கேன்சல் ஆகிடும். 3/-3. பவரில் எப்பவுமே மைனஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். ரெசிப்ரோக்கலானா 1/, இப்போ 3/-3ன்னு இருக்குது இல்லையா, இதை 1/3/+3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1/3/3னா 3 9 9 3 27. ஸோ ஆன்சர் 1/27. அப்படிங்களா? ரொம்ப சின்ன சின்ன கேள்விகள் தான் பாருங்கள். அடுத்ததாக 110 மேட்சிங். இதிலே பாருங்கள் பொறுத்துக்குவா கேட்டிருக்காங்க அழகாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் 17,448. இது பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாட்லேயும் வகுப்படும் 8ஆம் வாய்ப்பாட்லேயும் வகுப்படும். ஸோ ஏவுக்கு 5. அடுத்தது 36 24. 36க்கும் 24க்கும் மீபேக்கா HCF கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு HCF கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள் 3ஆம் வாய்ப்பாடு 6 3 4 3, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 3 2 2. அப்போ 2 3 6 6 2 12. ஸோ இதுக்கு HCF என்ன கிடைக்குது? 12. அப்போ பி கேன்சர் 1. 36 24ன் மீசிமா. இதே மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க. இந்த போட்டத்தை வச்சு கூட சொல்லலாம். பாருங்கள், கண்டுபிடிச்சிங்கன்னா 72ன்னு கிடைக்கும். அப்போது சிக்கு ஆன்சர் 4. 58 மற்றும் 69 ஆகியவை சார்பகா எண்கள். சார்பகா எண்கள்னால் ரெண்டுத்தோட HCF 1 வந்துச்சுன்னா அது சார்பகா எண்கள். அப்போ இங்கே அப்படி தான் வருது. ஸோ ஆன்சர் 5 1 4 2ன்னு வரணும். ஏபிசிடிக்கு 5 1 4 2 எங்கே வருது? இதோ இருக்குது பாருங்கள், 5 1 4 2. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாம்மா? 111. தரப்பட்டுள்ள படத்திலிருந்து OY இணை AT எனில் YT மற்றும் ATயின் மதிப்பு என்ன? இது கவனிச்சுக்கோங்கம்மா. நமக்கு 10th புக்கில் தேல்ஸ் தியரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த தியரம்லேருந்து தான் கொஷின் கேட்டிருக்கேன். நான் இப்போது இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்ததில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குமே ஸ்கூல் புக்கிலேருந்து அவங்க என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு தனித்தனி வீடியோவே போடுறேன். இப்போ தேல்ஸ் தியரம்லேருந்து இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. இது என்னென்னா 2 பக்கங்கள் இணைன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், ஏடியும் OYயும் இந்த சிம்பிளுக்கு பேர் இணை. இங்கிலீஷில் பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா, இந்த பாருங்கள், இந்த ஆஃப் டிவைடட் பை இந்த ஆஃப், அதாவது இந்த மேலே ஆஃப் என்ன இருக்குது 4 பை இங்கே கீழே ஆஃப் என்ன இருக்குது 12. இதுவும் அதே மாதிரி இந்த சைடில் இந்த மேலே இருக்கிற ஆஃப் டிவைடட் பை இந்த கீழே இருக்கிற ஆஃப். கீழே இருக்கிற ஆஃப் என்ன இருக்குன்னா YTன்னு இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இதை இப்போ கண்டுபிடிச்சோன்னா YTயுடைய வேல்யூ தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், 1 4 4 3 4 12. பக்கத்தில் இருக்கிற 3 இங்கே வந்துச்சுன்னா பெருக்கல். அப்போ 6 × 3. இந்த YT இங்கே வந்துடுச்சுன்னா YT 6 3 18. அப்போ அவங்க கேட்ட YTயுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 18. ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் சொல்கிறேன். ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சா கூட ஆன்சர்லேருந்து பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறேங்க. அப்படி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஆன்சரை போட்டு முடிச்சிடுங்க. அப்போ YTக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 18. முதல் ஆன்சர் எங்கேயாவது 18 இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், ஒரே ஒரு ஆன்சரில் மட்டும்தான் ஃபஸ்ட்டுக்கு 18 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் இங்கே எங்கேயுமே முதலுக்கு 18 கொடுக்கல. அப்போ இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. இதுதான் முடிவு பண்ணிடலாம். நீங்கள் ரெண்டாவதையும் உட்காந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்று கண்டுபிடிச்சி அது ஒன்றுத்தில் இருக்குன்னாலே முடிச்சிடலாம். நான் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒன்று இப்போ அதை வச்சு ஆன்சர் சொல்லிட்டோம். நான் உங்களுக்கு இன்னொன்றுத்தையும் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி, ஏன்னா ஒருவேளை அவங்க ஏடியை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா
அப்போ நீங்கள் இந்த ஐடியாவை தெரிஞ்சிருக்கணும்ல, அதனால் ஏடியுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம முதல்ல எடுத்தது ஆஃபாக எடுத்தோம், கரெக்டாக? இப்போ இங்கே ஏடி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா இது ரெண்டும் பேரலாக இருக்குது, அதனால் இதை ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஃபுல்லாக சேர்ந்து இன்னொரு ட்ரையாங்கிள், கரெக்டாக? இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 இருக்குது, கரெக்டுங்களாம்மா? அதே மாதிரி இந்த சைடில் அதே மாதிரி இந்த பெரிய ட்ரையாங்கிளில் அதே சைடு, இதில் இந்த சைடு எடுக்கிறோம், பெரிய ட்ரையாங்கிளில் இந்த சைடு, அப்போ 4 12 16 ஈக்குவல் டு சின்ன ட்ரையாங்கிளில் இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னா 4, அதுக்கு பேரலாக அதே மாதிரி இந்த சைடில் எவ்வளோ இருக்குன்னா தெரியாது, அதுதான் என்னென்னு இருக்குன்னா 18 இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 80 கிடச்சிடும். பாருங்கள், 4 4 கேன்சல் ஆகிடும், 16 இங்கே வந்துடும், 80 இங்கே வந்துடும். அப்போ ஏடியுடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 16, ஒய்டிக்கு 18, ஏடிக்கு 16. நம்ம ஆல்ரெடி ஆன்சரை சொல்லியே முடிச்சிட்டோம். எந்த ஆன்சர்? ஆப்ஷன் டி. பாருங்கள், 18,16. சரிங்களா? ஒன்று தேல்ஸ் தியரமையும் இன்னொன்று சிமிலாரிட்டி கான்செப்டையும் யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்கிறோம். அடுத்ததான் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 4a² + 2a, இரண்டுலேருந்து எதை வெளியே எடுக்கலாம்? 2aவை வெளியே எடுக்கலாம். எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? 2a + 1. இங்கே பாருங்கள், 4a² - 1. 4a²னா 2a² எழுதலாம், -1 1² எழுதலாம், கரெக்டாக? a² - b², அப்போ a + b, 2a + 1 × a - b, 2a - 1. மீ போவா HCFனா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது, ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? 2a + 1 தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் 2a + 1. சரிங்களா? அடுத்ததாக 113, a மற்றும் b சார்பில்லா நிகழ்ச்சிகள் எனில் p of b = 0.5, p of a union b = 0.7 எனில் p of a காண்க. இதுவும் ஆக்சுவலாக நமக்கு 11th 12th வரக்கூடியது தான். 10th புக்கில் இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது. இண்டிபெண்ட் ஈவெண்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, p of a intersection b = p of a × p of bன்னு அர்த்தம் இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா. இன்னொன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்குது, அதுக்கு 0ன்னு வரும், p of a intersection b. இங்கே அது நம்ம கொஷனில் வரும்போது நான் சொல்கிறேன். இங்கே சொல்லியிருக்கிறது இண்டிபெண்ட் ஈவெண்ட். அப்போ இன்டர்செக்ஷன் வேணும்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், p of a கொடுக்கல, bக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ p of a × p of bக்கு வேல்யூ 0.5. நமக்கு ஜென்ரலாக ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, p of a union b = p of a + p of b - p of a intersection b. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற வேல்யூலாம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். p of a union b எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தோ p of a union b 0.7 = p of a கொடுக்கல, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன், ப்ளஸ் p of b எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 மைனஸ் p of a intersection b தான் தோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், p of a × 0.5. கரெக்டுங்களாமா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன்? இந்த 0.5 இங்கே வரேன். அப்போ இந்த 0.5 இங்கே வந்துச்சுன்னா 0.7 - 0.5. ஸோ என்ன கிடச்சிரும்? 0.2 = இது ஒரு p of a, இது 0.5 × p of a, அதாவது அரை p of a. இது ஒரு p of a, இது அரை p of a. அப்போ 1ல் அரை போயிடுச்சுன்னா மறுபடியும் அரை p of a. நமக்கு தேவை p of a தான். அப்போ 0.2 இந்த பெருக்கில் இருக்கிற 0.5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0.5. 0.2/0.5 ரெண்டு இடத்துலையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குன்றதால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா ஆன்சர் 2/5. இது இருக்குது பாருங்கள், 2/5. அதில் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுங்கிறது 10th லெவலில் கிடையாது, 11th 12th வர்றது தான். அதனால தான் இந்த விஷயம் இதில் புதுசாக இருக்குது. சரிங்களா? நான் 10th லெவலில் இருக்கிறதையும் சொல்கிறேன். இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் போட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது, ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்ட நீளங்கள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவு. இதில் பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். சாய் சதுரத்துடைய கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். இது ஒரு சாய் சதுரம், மூலைவிட்ட நீளங்கள் கொடுத்துட்டாங்க. இந்த மூலைவிட்டத்தில் பாதி, இந்த மூலைவிட்டத்தில் பாதி. இதை மட்டும் எடுத்து ஒரு ட்ரையாங்கிளாக போடுறோம் அப்படின்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும், கரெக்டாக? அப்போ 10ல் பாதி 5, 24ல் பாதி 12. நமக்கு தேவை இந்த பக்க அளவு தான். இந்த அளவு கேட்குறாங்க. பிதாகரஸ் தேற்றம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கொஷின் பேப்பர்லையும் இதை யூஸ் பண்ணி கொஷின் இருக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது தான். கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் + பக்கம் ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144, 15 ஸ்கொயர் பண்ணால் 25, கூட்டினோன்னா 169. 169ன்றது எதனுடைய ஸ்கொயர்னு பார்த்தோன்னா 13ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 13. அவங்க கேட்டிருக்கிறது பக்க அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பக்க அளவு 13. சரிங்களா? அடுத்ததாக
இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ரைம் நம்பருடைய பவராக மாற்றிட்டோம் அப்படின்னா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 64ங்கிறத எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாட்டில் பிரிச்சுட்டே வரலாம். ஒரு 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 32, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 16, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா 8, 2ல் போட்டால் 4, 2 2. அப்போ மொத்தம் எத்தனை 2 வருதுன்னு பாருங்கள், 6 2. அப்போ 2 பவர் 6 ஹோல் பவர் 5 கரெக்டாக? அப்போ 6 5 நம்ம டைரெக்டாக போட்டுடலாமா? அப்போ 6 5 என்னென்னு போடலாம் அப்படின்னா 30ன்னு போட்டுடலாம். 6 5 30. அப்போ 2 பவர் 30 இன்ட்டு இங்கே அதே மாதிரி பாருங்கள் 72 பவர் 15ன்னு இருக்குது. இதே மாதிரி 72 பிரிக்கலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 36, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 18, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 9 3 3. அப்போது இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே 2 பவர் 30 இன்ட்டு இது 3 முறை 2 வருது. பவரில் என்ன இருக்குன்னா 15. அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 15. அப்போ 2 பவர் 35 45 இன்ட்டு அதே மாதிரி பாருங்கள், இது 3 பவர் 2. இங்கே பவரில் ஒரு 15 இருக்குது. அப்போது 3 பவர் 5 2 30 கரெக்டாக? 3 பவர் 30. இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா 24 பிரிக்கிறோம். 24 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 12, மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 6, 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 3. அப்போ 2 பவர் 3 ஏற்கனவே பவரில் 15 இருக்குது. அப்போ 2 பவர் 5 45 இன்ட்டு 3 பவரில் 1, இங்கே பவரில் 15 தான் இருக்குன்றதால ஓர் 15 15. நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி எப்பவுமே ஃபஸ்ட்டு எதை செய்யணும் அப்படின்னா வகுத்தலை செய்யணும். இதுதான் வகுத்தலில் இருக்குது. ஸோ வகுத்தல் பண்ணும்போது 2 பவர் 45 45 கேன்சல் ஆகிடும் கரெக்டாக? இங்கே 3 பவரில் 30, 3 பவரில் 15. அப்போ 30ல் 15 போயிடுச்சுன்னா மீதி 15. அப்போ 2 பவர் 30 இன்ட்டு 3 பவர் 15. இந்த 2 பவர் 30 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 30 ஈர்ப்பாஞ்சு 30ன்னு எழுதலாம் கரெக்டாமா? 2 பவரில் இப்போ நம்மக்கிட்ட கடைசியாக என்ன இருக்குது? 2 பவர் 30 3 பவர் 15. நான் இதை மட்டும் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 பவர் 30 இன்ட்டு 3 பவர் 15ன்னு இருக்குது. இந்த 2 பவர் 30 கூட 2 பவர் 2 ஹோல் பவர் 15ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ஈர்ப்பாஞ்சு 30ன்னு வந்துடும். ஸோ 2 பவர் 2னா 4. அப்போ 4 பவர் 15 இன்ட்டு 3 பவர் 15. பவர் ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கலாம். 4 3 12, 12 பவர் 15 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். முடிஞ்சு பாருங்கள், கொஞ்சம் பெரிய சம் தான், ஆனால் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது 116. ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசின் என்ற வார்த்தை என மாற்றி குறிக்கப்பட்டு உள்ளது எனில் டீச்சர் எனும் வார்த்தையை எவ்வாறு குறிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், அந்த மெடிசின்ற ஒரு வார்த்தைக்கும் அவங்க எவ்வளோ எழுத்து முன்னாடியோ இல்லை பின்னாடியோ எழுதியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா போதும். ஒன்றும் இல்லை, கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க 4 எழுத்து முன்னாடி எழுதியிருக்காங்க. இப்போ எம்னா NOPQ 4 எழுத்து முன்னாடி, ஈனா 4 எழுத்து முன்னாடி. ஸோ ஒரு எழுத்துக்குமே இங்கே 4 எழுத்து முன்னாடி எழுதியிருக்காங்க. அந்த எழுத்துலேருந்து 4வது எழுத்து என்னவோ அந்த எழுத்து எழுதியிருக்காங்க. அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா டீச்சர் டீலேருந்து 4 எழுத்து முன்னாடி. டீக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா UVWX, ஈக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா FGHI, அடுத்தது ஏக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா BCDE, இந்த மாதிரி சரிங்களா நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இதை வச்சு கூட பண்ணலாம். XIEன்னு எங்கே வருது? இங்கே பாருங்கள், XEன்னு ஆரம்பிச்சிச்சு, நமக்கு XIEன்னு வரணும். இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. இந்த முதல் 3 எழுத்தை கண்டுபிடிச்சாலே முடிச்சிடலாம் பாருங்கள். நம்ம மொத்தத்தையும் போட்டு பார்க்கணும்னு கிடையாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணணும். அந்த மொத்தத்தையும் கண்டுபிடிச்சி தான் பண்ணணும்னு கிடையாது சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்ததான், ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது அந்த உயரத்தை போல 3 மடங்காகவும் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராக இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. இதுக்கு 2 மெத்தடில் போடலாம். ஒன்று மெத்தடாக அந்த ஃபார்முலா வச்சு 3 மடங்கு அது இதுன்னு வச்சு போடுறது. இன்னொன்று அவங்க தான் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் தானே கேட்டிருக்காங்க. பரப்பளவு 192ன்னு கொடுத்துட்டாங்க. கீழே இருக்கிற இந்த 3 ஆன்சரில் எதை மல்டிப்ளை பண்ணால் 192 வருதுன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு சரிங்களா? ஒன்று. இன்னொன்று 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 மடங்காக இருக்கான்னு செக் பண்ணாலும் முடிஞ்சிச்சு. ஏன்னா உயரத்தை போல் 3 மடங்கு. இங்கே பாருங்கள், 16 3 பெருக்குனா 20 வருமா? வராது. 10 3 பெருக்குனா 15 வருமா? வராது. 12 3 பெருக்குனா 18 வருமா? வராது. அப்போ இது எதுவுமே ஆன்சர் இல்லை. டி பாருங்கள், 8 3 பெருக்குனா 24 வருமா? ஆமாம் வரும். இதான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. அந்த 3 மடங்குன்ற ஒரு வார்த்தையை வச்சே முடிச்சிடலாம் பாருங்கள். ஸோ ஆன்சர் 24,8 பெருக்கி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது 192ன்ற பரப்பளவும் கிடச்சிரும் சரிங்களாமா? அடுத்த கேள்வி 118. மதிப்பிடுக. இந்த மாதிரி மதிப்பிடுக கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு செய்யணும். ப்ராக்கெட் நிறைய ஆகிடுச்சுன்னா ப்ராக்கெட்டுக்கு பதில் இந்த பார் கொடுப்பாங்க. நம்ம ப்ராக்கெட் சொல்கிறோம் இல்லையா, அதே தான் போர்ட் மாஸ் ரூல் படி. அப்போ 100ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 300 மைனஸ் இங்கே வகுத்தில் இருக்குது பாருங்கள், 176 4 வகுத்தோன்னா நன்னாங்க 16 நன்னாங்க 16. அப்போ 300லேருந்து 44 மைனஸ் பண்ணுறேன்.
மைனஸ் பண்ணோன்னா 256. முன்னாடி என்ன இருக்குது 150 பெருக்கல் 2, 150 ரெண்டையும் பெருக்கணுன்னா 300 ப்ளஸ் 256 கூட்டினோன்னா 556. இதுக்கும் முன்னாடி ப்ளஸில் என்ன நம்பர் இருக்குது 1500. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 2056ன்றது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை 2056. ஆப்ஷன் டி. அடுத்தது P ஆஃப் இ ப்ளஸ் P ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1 எனில் அது ரெண்டுமே நிரப்பு நிகழ்ச்சிகள். நம்ம புக்கில் இருக்கக்கூடிய நேரடியானது தான். ஒரே நிகழ்ச்சி கிடையாது, நடத்த இல்லாத நிகழ்ச்சி கிடையாது, நிகழ்ச்சிகள் அல்லனும் கிடையாது, ரெண்டுமே நிகழ்ச்சி தான். என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ், ரெண்டுமே நிரப்பு நிகழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க, இ டேஷியும். சரிங்களா, இது ஒரு நேரடியான கேள்வி தான். அடுத்தது இந்த கொஸ்டின் பேப்பருடைய கடைசி கேள்வி 120. 1/10/11 விட 1/10/11 எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. இந்த பையெல்லாம் நம்ம முதல்ல ஒரு இதுவாக மாற்றிக்கலாம். வகுத்தல் இந்த பை கீழே வந்துடும். அப்போ 1/11 110. அடுத்தது இது பாருங்கள், இது பையில் இருக்கிறதால தலைகீழாக போயிடும். 11 மேலே போயிடுச்சுன்னா 11/10. ஓகேவா, இதுதான் எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அதிகம்னா நம்ம இப்போ 7 விட 10 எவ்வளோ அதிகம்னு என்ன பண்ணுவோம், 10லேருந்து 7 மைனஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் மைனஸ் பண்ணுறோம். 10க்கும் 110க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 110 தான். 11/10 110. அப்போ மேலேயும் 11ஆல் பெருக்கிறேன். 11/11 121. மைனஸ் இங்கே ஆல்ரெடி 110 தான் இருக்கிறதால அப்படியே வச்சுக்கிறேன். 121ல் 1 போயிடுச்சுன்னா 120/110. 0 கேன்சல் ஆகிடும். 12/11. அப்போ எவ்வளோ இதை விட இது அதிகம் அப்படின்னா 12/11 அதிகம். சரிங்களாம்மா, இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடியுது. இதுலேயே ஆஃப்டர்நூனில் கேட்ட கொஸ்டின் பேப்பருக்கான வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா, தேங்க்யூ.